நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், தற்போது பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுது? என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக கருதக்கூடியது திருக்கார்த்திகை தீப திருவிழா. இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி எல்லை தெய்வமான துர்க்கையம்மன் உற்சவத்தோடு தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் கொடியேற்ற விழா திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையார் சன்னதி முன்பு உள்ள 64 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் தற்பொழுது கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இந்த திருவிழாவானது தொடங்கியுள்ளது. இந்த திருவிழாவை கொடியேற்றத்தை தொடர்ந்து காலை மாலை என இரு வேளைகளிலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அனைவரும் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். குறிப்பாக டிசம்பர் 9ஆம் தேதி இரவு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் வெள்ளி ரதத்தில் உலா வந்து காட்சியளிப்பர். அதனைத் தொடர்ந்து இந்த முத்தாய்ப்பான தினமாக கருதக்கூடிய மகா தேரோட்டமானது டிசம்பர் 10ஆம் தேதி மாட வீதிகளில் நடைபெற உள்ளது. நிறைவு நாளான டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள தீபமலையின் மீது 2668 அடி கொண்ட தீபமலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. குறிப்பாக இன்றைய தினமே திருக்கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்று விழா தினமான இன்றே ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிய தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக இந்த 10 தினமும் திருவண்ணாமலை போலவே மக்கள் வெள்ளத்தில் காட்சியளிக்கும். திருத்தேர் தினத்தன்று சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று அந்த திருத்தேர் ஊர்வலத்தில் கலந்து கொள்வார்கள். இதே போல நிறைவு நாளான டிசம்பர் 13ஆம் தேதி தீப திருவிழா அன்று சுமார் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இங்கு வருவார்கள் என மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்காக பல்வேறு இடங்களில் திருவண்ணாமலை நகரம், கிரிவலப்பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறப்பான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டே வருகிறது. சுமார் 21 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும், கிரிவலப்பாதை, நகரம், கோவில் உள்ளிட்ட 700 இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி தீவிரமாக பக்தர்கள் கண்காணிக்கப்பட உள்ளனர். சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் இந்த திருவிழாவில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட உள்ளார்கள். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் கிரிவலப்பாதை முழுக்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையிலேயே உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.